இந்த பகுதியில் நாம் வந்து ஆரக்கிள் ஐசோலேஷன் லெவல் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆரக்கிள் டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரக்கிள் ஐசோலேஷன் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது. அப்புறம் இதில் 3 விதமான ஐசோலேஷன் லெவல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீட் கமிட்டட், அடுத்து சீரியலைசபிள், ரீட் ஒன்லி. ரீட் கமிட்டடை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன டிரான்சாக்ஷன் ஏற்படுதோ அதை வந்து நீங்கள் அந்த இதில் அந்த செஷனில் பார்க்க முடியும். மாற்றங்கள் ஏற்படாதது அடுத்த செஷனில் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். சீரியலைசபிளை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இன்னொரு அப்டேட் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த அப்டேட் ஆப்ரேஷன்லாம் நடக்காது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் do not experience non-repeatable reads or phantom. ஸோ இந்த ரிப்பீட்டபிள் ரீடும் அந்த ஃபாண்டம் வேல்யூஸும் ஒரு ரிப்பீட் பண்ண வேல்யூ வந்து திரும்ப இங்கே வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணாமல் தவிர்க்க முடியும். ரீட் ஒன்லியை பொறுத்த மட்டும் என்ன ஆகுதுன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரீட் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ண முடியும், இன்சர்ட் அப்டேட் டெலீட் செய்ய முடியாது. இப்போ நாம் இதை வந்து ஒரு ஆராக்கிள் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு உதாரணம் மூலிமா பார்க்க போகிறோம். இங்கே 2 யூசர் இருக்குது, 2 செஷன் வச்சுருக்கேன். இது செஷன் 1, இது செஷன் 1 இது மேலே. ஸோ அதில் முதல்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இஎம்பி டேபிளுக்கான தகவல் வந்து இங்கே தோன்றிருக்கு. அடுத்து செஷன் 2. செஷன் 2னா இன்னொரு விண்டோ, அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், செஷன் 2. இதில் இப்போ கொடுக்குறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தகவல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா clear screen, sorry. ஸோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முதல் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம பார்த்துருக்கோம் வந்து ரீட் கமிட்டட் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவலை செட் பண்ண போகிறேன். செட் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல் ரீட் கமிட்டட். இப்போ இதில் செட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி செஷன் 2லையும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல் ரீட் கமிட்டட். ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஒரு அப்டேட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறோம், அப்டேட் இஎம்பி செட் நேம் ஈக்குவல் டு some name equal to some xy something, some value where id equal to 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நடந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னா இந்த இடத்துல அப்டேட் இஎம்பி செட் நேம் ஈக்குவல் டு some xyz where id equal to 1. இப்போ இது ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஆப்ரேஷன் நடக்காது. எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம கமிட் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கும்போது தான் இது முடியும். ஓகே, கமிட் பர்ஃபார்மன்ட். இப்போ பாருங்கள், கமிட் பர்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளோட செகண்ட் விண்டோலையும் அந்த அப்டேட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வேல்யூ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி இப்போ கொடுக்கும்போது இந்த வேல்யூ அப்டேட் ஆன நியூ வேல்யூ வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போது இருக்குது இங்கே பொறுத்த மட்டும். சரிங்களா, XYZ அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது XYZ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, உண்மையான கமிட்டட் வேல்யூ என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது உண்மையான வேல்யூ கமிட்டான வேல்யூ XXY. இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகிடுது, அந்த நமக்கு வந்து 2 செஷன்லேயும் வேரியடு வேல்யூஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நான் எனக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, கமிட் பண்ணலாம் அல்லது ரோல் பேக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கமிட் இந்த அப்டேட்டட் வேல்யூ அதை கன்சிடர் பண்ணி இதை அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இதே சினாரியோவை நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இதே சூழ்நிலையை நாம் வந்து சீரியலைசபிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது செட் டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல் serializable.
ஸோ இது செகண்ட் விண்டோலையும் நான் என்ன பண்ணுறேன், set transaction isolation level serializable. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இதில் நான் வந்து தப்பாக அடிச்சிருக்கேன் இந்த சீரியலைசபிளோட இது. ஸோ திரும்ப அடிக்கிறேன் set. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா இது வரையும் I will copy, then serializable. Okay. Set transaction isolation level serializable. What happened? So it is saying rest of the line is set transaction, set unknown command beginning. Okay, so it is because of the SS. So set transaction isolation level serializable. இப்போ இந்த இடத்துல serializable ஆச்சு, transaction set ஆயிடுச்சு. இந்த இடத்துல தவறாக டைப் செஞ்சதுக்கு மன்னிக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா, இப்போ அதே ஆப்ரேஷனை இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ update emp set name equal to session 1 where id equal to 1. ஸோ இப்போ 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இது நடந்துருச்சு. இப்போது update emp set name equal to session 1 where id equal to 1. அதே வேல்யூவை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீட் கமிட்டடில் ஏற்படுத்தோ அது மாதிரி ஏற்படுது. இதில் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போது நாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கமிட் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு காண்ட் சீரியலைஸ் ஆக்சஸ் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துடுச்சு. இதன் மூலிமா நாம் நம்மளோட அந்த அப்டேட்டை வந்து நடைபெறாமல் தவிர்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவலை பொறுத்த மட்டும் எதையும் முடிவுரை செய்கிறதுக்கு நாம் கமிட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் கமிட் ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், செஷன் 2ல் கமிட்டை பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ரீட் கமிட்டடாக ஒரு டிரான்சாக்ஷனை வச்சுருக்கிறதுக்கும் ஒரு சீரியலைசபிளாக வச்சுருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போ ரீட் ஒன்லி அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம் இப்போ என்ன பண்ணிடுறோம், செட் டிரான்சாக்ஷன் ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ரீட் ஒன்லி அப்படிங்கும்போது நம்மளோட டிரான்சாக்ஷன் ரீட் மட்டும்தான் டேட்டாவை பண்ண முடியும். இன்சர்ட் டெலீட் மாடிஃபை பண்ண முடியாது, அப்டேட் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதை பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. ஸோ இப்போது நமக்கு டேட்டா ரீட் ஆகிடுச்சு. அடுத்தது அதே அப்டேட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவோம். அல்லது டெலீட் ஃப்ரம் இஎம்பி வேர் ஐடி ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா யூ மே நாட் பர்ஃபார்ம் இன்சர்ட் டெலீட் அப்டேட் ஆப்ரேஷன் இன்சைட் ரீட் ஒன்லி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த பகுதியில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 3 விதமான ஐசோலேஷன் லெவலை பார்த்தோம். அந்த ஐசோலேஷன் லெவலில் ஆரக்கிள் கொடுக்கக்கூடியது ஒன்று வந்து டிஃபால்ட் ஆனது. நம்ம நார்மலாக ரீட் கமிட்டட்னு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட அது வந்து நமக்கு என்ன ஆகிடும், ரீட் கமிட்டட் ஐசோலேஷன் லெவலில் தான் செயல்படும். அடுத்தது சீரியலைசபிள். அதில் என்ன சொல்கிறாங்க, சீரியலைசபிள் டிரான்சாக்ஷன் சி ஒன்லி தோஸ் சேஞ்சஸ் தட் வேர் கமிட்டட் அட் த டைம் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பிகின் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சீரியலைசபிள் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ண முடியாது, அது செயல்படாது. ஸோ இது ஒரு பெரிய நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு செயலாக அமையுது. இந்த பகுதியில் நாம் பார்த்தது வந்து ஐசோலேஷன் லெவல். அதில் 3 பகுதி: ரீட் கமிட்டட், சீரியலைசபிள், ரீட் ஒன்லி. இந்த பகுதியை பார்த்தமைக்கு நன்றி.